அனைவருக்கும் வணக்கம். நேற்று எதேச்சையாக ஒரு பால் பண்ணை வச்சிருக்கிற நண்பருடன் பேசிக்கொண்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை நான் அவரிடமும் கேட்டேன். முன்பெல்லாம் ஒரு தெருவிலே நிறைய வீடுகளில் பசு இருக்கும். மேய்ச்சலுக்கு ஆள் வரும். எருமைகளும் நிறைய இருக்கும். பசு பாலுடன் எருமை பாலையும் கலந்து விற்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது. கூடிப்போனால் தண்ணீர் கலப்பார்கள். மக்கள் தொகை குறைவாக இருந்த அந்த காலங்களில் கூட காலை மாலை என இரு வேளைகளில்தான் பாலே கிடைக்கும். ஏதாவது கல்யாண காட்சி என்றால் கூட கோனார்களிடம் முன்பே சொல்லி வைக்க வேண்டும். சில வேளைகளில் பாலுக்கான டிமாண்ட் மிக அதிகமாகவும் இருக்கும். குழந்தைக்கு பால் கிடைக்கவில்லை என்றால் நிறைய பால் பவுடர்கள் புழக்கத்திலும் இருந்தன. ஆனால் இப்போதோ நிலைமை வேறு. எல்லா இடமும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள், மேய்ச்சல் நிலம் எல்லாமே காங்கிரீட் மயம். விவசாய குடும்பங்களே மாடு வளர்ப்பதும் இல்லை. என்னதான் வெண்மை புரட்சி, ஜெர்சி பசுக்கள், முர்ரா எருமைகள் என்றாலும் இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு 24 மணி நேரமும் பால் கிடைக்கிறது என்றால் லாஜிக் இருக்குதே. கண்ணு போட்டாதானே மாடு பால் தரும். இவ்வளவு கண்ணு இருந்தால் மாடு எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்குமே, எப்படிங்க இவ்வளவு பால் கிடைக்குது என்று கேட்டேன். தம்பி, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? எல்லாமே இப்போது 20, 50, 30% தான். அப்படின்னா என்னங்க, ஒன்றுமே புரியலையே. அதாவது தம்பி, 20% தான் மாட்டுப்பால், 50% சோயா பால், மிச்சம் தண்ணி தான். நம்ம ஊரில் கூட சோயா பால் ஃபேக்ட்ரி இருக்குதே, தெரியாதா உங்களுக்கு? இருக்கிற மாடுகளை வச்சுக்கிட்டு மாட்டுப்பால் மட்டும் கொடுத்தா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பால் கூட கிடைக்காது. நம்ம ஊரில் இருந்து தினசரி 80,000 லிட்டர் பால் சென்னைக்கு வேற அனுப்பணும். சொசைட்டியோட உத்தரவு. எப்படி முடியும் சொல்லு? எந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுவீங்க? என்னப்பா தம்பி இப்படி ஒரு கேள்வி கேட்குற? ஊருணி, குளம், கம்மா இந்த தண்ணியை தான் நாங்கள் ஊற்றுவோம். பின்ன ஆக்வாஃபினா வாங்கியா ஊற்ற முடியும்? இல்லை, பால் சொசைட்டியில் இந்த லாக்டோமீட்டர் எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, அவ்வளோதான் தம்பி. லாக்டோமீட்டர்லாம் பழசு. வேறு என்னென்னமோ இப்போ டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ. சரி, அப்போது எல்லா பாக்கெட்டு பாலும் அப்படி தானா? அப்படி சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். ஆனால் மாட்டுப்பால் 20 முதல் 30% தான் தம்பி. அது போக டிட்டர்ஜெண்ட்டு, ஸ்டார்ச்சு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கொஞ்சம் யூரியா, இன்னும் என்னென்னமோ இருக்குது. சின்ன பிள்ளைங்க இந்த பாலை குடித்து, அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க, சோயாக்கே நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குதுண்ணே, கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆஸ்துமா, அலர்ஜி, ஏன் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு, ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி, பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நாங்கள் என்ன தம்பி பண்ண முடியும்? அப்புறம் நாங்கள் சுத்தமான பசும்பாலை சாப்பிட்ணுன்னா என்னென்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் தான் பசுமாடையே வளர்க்கணும். சரி, இங்கே இப்படி சொல்கிறீங்களே, வெள்ளி செவ்வாய்க்கு கடை வாசல்களில் உடைக்கிற தேங்காய்களை அள்ளி ஹோட்டலுக்கு தர கான்ட்ராக்டு, பெரிய ஹோட்டல்களில் ஒரு தடவை பூரி சுட்ட எண்ணெயை வாங்கி ரோட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு, கோழி கடைகளில் மிச்சமாகிற தலை, குடல் இதெல்லாம் வாங்கி சால்னா கடைகளுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு, கிராமங்களில் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளில் வாங்கி கறிகடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு, இப்படி நிறைய இருக்குது தம்பி. முன்னாடிலாம் ஊரில் ஒருத்தன் 2 பேருக்கு கேன்சர் வரும். இப்போது ஒவ்வொரு பெரிய ஆஸ்பத்திரிலையும் போய் பாருங்கள், எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.